என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். இஸ்லாத்தை பற்றி ஒரு சந்தேகமும் முஸ்லீம்களிடத்தில் பற்றிய ஒரு குற்றச்சாட்டும் நான் வைத்திருக்கிறேன். அதை பற்றி இப்பொழுது கூறலாம் என்றிருக்கேன். இஸ்லாம் வட்டியை முழுவதுமாக தடை செய்கிறது. ஆனால் வங்கிகள், நிதி நிறுவனம், இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ் இதெல்லாம் வட்டியின் அடிப்படையில் தான் இயங்குது. இல்லைன்னா அதனால இயங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வர்த்தகம் பண்றது வந்து அந்த நாட்டிலே இருக்க பேங்க், இந்த நாட்டில் பேங்க், அது போல தான் இருக்குது. அதே போல இந்தியா மற்ற நாடுகளோட கடன் வாங்கும் போது அதுல எல்லா மக்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. நீங்களும் அதுக்கு பங்கு வைக்கிறீங்க, நானும் பங்கு வைக்கிறேன். இப்படி இருக்கும்போது வட்டி எந்த விதத்திலையும் அதை சாத்தியம் இல்லை தடை செய்யறதுக்கு. அந்த மாதிரி இதை எப்படி நீ தடை செய்யுது? ஒரு பர்சனலா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் கொடுக்கறதுனால தடை செய்யலாம். அதுல ஒரு காரணம் இருக்குது. எளிய வேணாம், திரும்ப கட்ட முடியாத பணம் அப்படின்னு சொல்றதுனால அது. பட் பொதுப்படையா இது எப்படி? ஒருவன் வேலை செய்யறவன் வட்டிக்கு, ஒரு குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி வீடு கட்டி அவன் வாழ்க்கை நல்லபடிதான் இருக்க போகுது. அதுல எந்த வித இல்லை. பட் முழுவதுமா இதை எப்படி தடை செய்ய முடியுது? இது ஒரு சாத்தியமே கிடையாது. மேலும் இஸ்லாம் கண்ட்ரியில எல்லாத்துலயுமே பேங்க், பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். அப்போ அவங்க எல்லாம் எங்கேயுமே பேங்க்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாதா? ஏன்னா அந்த வட்டியில வர பணத்தில் தானே அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி. ரெண்டாவது, ஒரு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, அவங்க மறைமுகமாகவும் வட்டிக்கு இருக்காங்க. எப்படின்னா, இப்போ அந்த லோன் வாங்குறாங்க, அந்த தொழிற்சாலை, அதுல இயங்குறாங்க, அதுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை ஊதியமா கொடுக்குறாங்க. சோ அந்த ஊதியமும் ஒரு வட்டியில இருந்து தானே வருது. அப்படி இருக்கும்போது அப்படி யாருமே எங்கேயும் வேலை செய்ய முடியாது. இது எப்படி ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு இஸ்லாம் செய்வது? இது எனக்கு ஒரு சந்தேகம். வட்டிங்கிறது தவிர்க்க முடியுமா முடியாதாங்கிறத ரெண்டாவது வைங்க. முதல்ல நம்ம விளங்க வேண்டியது, மனிதர்கள்லாம் சேர்ந்துதான் ஒன்றை நடைமுறைப்படுத்தணும், அழிக்கணும். நம்ம கையெல்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாரும் தீமைன்னு உணர்ந்தோம்னா அழிச்சிட முடியும், உணர்றதுனா அழிக்க மாட்டோம். அப்ப வட்டி என்பது ஒரு நல்ல காரியமா கெட்டதா, அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். வட்டிங்கிறது பெரிய கொடுமை, பொருளாதார சுரண்டல். இன்னைக்கு நாடு இருக்கிற இந்த இருப்புக்கு காரணமே வட்டி தான். இப்ப நம்மளுக்கு வரி போடுறாங்க இல்லையா? வரியில வட்டி எவ்வளவு போகுது தெரியுமா? கடனுக்கு நான் சொல்லல, கடனை சொல்லல, உங்களிடமிருந்து பெறக்கூடிய வரி பணத்தில் இந்த மத்திய பட்ஜெட் போட்டாங்கல்ல, இந்த வருஷத்தினுடைய யஸ்வந்த் சின்ஹாவுடைய பட்ஜெட்ல வட்டிக்கு ஒதுக்கின தொகை ஒரு ரூபாயில் 26 பைசா. இந்த லேட்டஸ்ட் பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்ல வட்டிக்கு, அதாவது நம்மள்ட்ட வரின்னு வாங்குறாங்க, வரி வாங்கி நாட்டு மக்கள் நன்மைக்கு பண்ணா பரவாயில்லை, வட்டி வரின்னு நம்மள்ட்ட வாங்கி அதுல கடனுக்கு செலுத்தல, வட்டி கடனுக்கு கொடுக்கறது நான் சொல்லல, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மாத்திரம் அரசாங்கத்தினுடைய பணம் நாளில் ஒரு பங்கு செலவாகுது. 26%, ரூபாய்க்கு 26 பைசா. அப்ப 26 பைசா வட்டி மட்டும் கொடுக்கணும்னு சொன்னா வாங்கின கடன் எவ்வளவு இருக்கும் நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. போட்ட பட்ஜெட்லாம் தாண்டி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு பணக்கார நாடுகள்ல நம்ம கடன் வாங்கி போடுறோம். இந்த கடன் வாங்குற காரணத்தினால இந்த 26 பைசாவை அங்க கொடுக்கலன்னா அது நமக்கு உதவுமா இல்லையா?